திருமண மண்டபத்தில் செவிலியர் சங்க பிரதிநிதிகளுக்கும் துறை அமைச்சருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை எவ்வித உடன்பாடுக்கு தோல்வியில் முடிந்தது எனவும் அப்போது செவிலியர்களை அதிகாரிகள் மிரட்டும் தொழிலில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே ஊரப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் மண்டப உரிமையாளர் செவிலியர்களை வெளியேறுமாறு கூறியதை அடுத்து நேற்று இரவு செவிலியர்கள் அனைவரும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் 3வது நாளாக இன்று காலை செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் 3வது நாளாக தற்போது போராட்டத்தை துவங்கி நடத்தி வருகின்றனர். மேலும் தங்களுக்கு உரிய பதில் தமிழக அரசு வழங்காததில் மிகப்பெரிய நாடுகளிலே அளவில் செவிலியர்கள் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கைது. சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க போலீசாரால் அழைத்து செல்லப்பட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தொடர் போராட்டம். செவிலியர்கள் போராட்டத்தால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் மின்சாரம் துண்டிப்பு. செல்போன் டார்ச் விளக்குகளை ஒளிரவிட்டு போராட்டத்தை தொடர்ந்து செவிலியர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் அடைப்பு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராடி வரும் செவிலியர்களுக்கு தவேக ஆதரவு. செவிலியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல்.